அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வெல்கம். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே. பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம growth இதுல இருந்து ஆரம்பிக்கணும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டாச்சு, அதை அப்புறம் பார்த்துடுங்க. growthனா என்னங்க? வளர்றது, வளர்ச்சி. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எந்த பிளான்ட்டா இருந்தாலும் சரி சாகர வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா அதோட எபிசஸ்ல ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ இருக்கு. ரூட் டிப்ல ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், அந்த மெரிஸ்டம் இருக்கிறதுனால அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே. growth is regarded as one of the most fundamental and conspicuous characteristics of a living being. சரி, மோஸ்ட் ஃபண்டமெண்டல்னா என்ன அர்த்தம்? அடிப்படையான ஒரு விஷயம். எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் இந்த growth நம்ம பார்க்கிறோம். அண்ட் கான்சிபிகுவஸ்னா என்ன? கான்ஸ்பீக்குவஸ் அப்படின்னா தெளிவா கண்ணுக்கு தெரியும். பார்த்தா எப்பா நீ முன்னாடி பார்த்த இப்ப கிடுகிடுன்னு வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்றோம். சின்ன செடி வைக்கிறோம், அது ஒரு வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு பார்த்தா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ தெளிவா கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதான் கான்ஸ்பீக்குவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் கான்ஸ்பீக்குவஸ் கேரக்டர் of a living being. What is growth? Growth can be defined as an irreversible. Irreversible என்ன அர்த்தம்? வளர்ச்சிங்கிறது நேற்று 2 சென்டிமீட்டர், இன்னைக்கு 4 சென்டிமீட்டர், நாளைக்கு 6 சென்டிமீட்டர்னு தான் போகுமே தவிர பின்னாடி வராது. 6 சென்டிமீட்டர்ல 5, 4, 3ன்னு குறையாது. இன்க்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆனதுதான். அது irreversible. ரிவர்சிபிள் ஆகாது, திருப்பி வராது. 6 சென்டிமீட்டர் ஆனது திருப்பி 4 சென்டிமீட்டரா குறையாது. irreversible. permanent increase in size of an organ. So ஒரு ஆர்கனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது திருப்பியும் குறையவே குறையாது. irreversible permanent increase in size of an organ or its partsனா ரூட், ஸ்டெம், லீஃப், இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் or even of an individual cell. ஒரு செல், ஒரு ஆர்கன் இல்லைன்னா ஆர்கனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட், ஆர்கனோட பார்ட் யாருன்னா டிஷ்யூஸ், இல்லைன்னா ஈவன் எ சிங்கிள் செல்லுல கூட உங்களுக்கு பர்மனன்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ், அது irreversible. வளர்ந்தா திருப்பியும் சுருங்காது. அதாவது உயிரோட இருக்கிற வரைக்கும் வளர்ந்தது தான், திருப்பி வராது. ஜென்ரலி growth is accompanied by metabolic processes. growth அப்படிங்கிறது மெட்டபாலிக் ப்ராசஸோட சேர்த்துதான் நடக்குது. ஏன்னா growthக்கு தேவையானவங்க எல்லாம் யாரு? புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், ஃபேட் வேணும், இதெல்லாம் இருந்தாலும் growth நடக்கும். ஸோ growthக்கு மெட்டபாலிக் பாத்வேயோட சேர்த்து தான் நடக்குது மெட்டபாலிக் ப்ராசஸஸ். மெட்டபாலிசம்னா நமக்கு தெரியும், அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது. அனபாலிசம்னா என்ன சார்? பில்டிங் அப் ப்ராசஸ், மேக்கிங் அப் ப்ராசஸ். ஸ்மாலர் சிம்பிளர் மாலிகூல்ஸ்லாம் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது. கெட்டபாலிக்னா பிரேக் டவுன், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் சிம்பிளர் மாலிகூலா பிரேக் டவுன் ஆகிறது. ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். ஓகே. that occur at expense of energy. அதுக்கு ஏடிபி தேவைப்படும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ growthங்கிறது accompanied by metabolic processes. மெட்டபாலிக் ப்ராசஸஸ் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஸோ வளர்ச்சிக்கு நமக்கு என்ன வேணும்? ஆற்றல், எனர்ஜி வேணும். therefore for example expansion of a leaf is growth. ஸோ லீஃப் இப்படி இருக்கு, அந்த லீஃப் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வளர்ந்துருச்சுன்னா இதுக்கு பேரு growth. நல்லா எக்ஸ்பேண்ட்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. How would you describe the swelling of piece of wood when placed in water? ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வுட், ஒரு மரத்துண்டை எடுத்துக்கிறீங்க, அதை தண்ணியில போடுறீங்க, வாட்டர்ல போடுறீங்க, அது என்ன ஊறி போய் சைஸ்ல பெருசா இருக்கும். இது growth தான். growthனா என்னன்னு படிச்சோம் நம்ம ஆல்ரெடி. growth நான் லிவிங் திங்ஸ்லயும் நடக்கும், லிவிங் திங்ஸ்ல மட்டும் growth இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்டு அது படிக்கும் போது நமக்கு growth அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்துலயும் இருக்கும், நான் லிவிங்
ஸ்டோன்ஸ், மவுண்டைன்ஸ் இதெல்லாம் வளருது, மலைகள்லாம் வளருது, மேல 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 எக்ஸ்ட்ரின்சிக் மேல மேல வெளியில வந்து திங்ஸ் எல்லாம் படிஞ்சு வளருதுன்னு பார்த்தோம். ஸோ இது growth தான். ஆனா இது வந்து டெட் செல்ஸ்ல நடக்கிறது. இங்க வந்து பார்த்தா இம்பைபிஷன் சொல்லுவாங்க. வாட்டரை வந்து சர்ஃபேஸ்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படி உப்பி போட்ட மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட், பிளான் growth ஜென்ரலி இஸ் இன்டிட்டர்மினேட். இன்டிட்டர்மினேட்னா என்ன? இப்போ உங்க வீட்டுல ஒரு முருங்கை மரம் வளர்க்குறீங்க, எங்க வீட்டுல ஒரு முருங்கை மரம் இருக்கு. ரெண்டோட உயரத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதாவது ஒரு செடியோ மரமோ சாகர வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும், சாகர வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது கொடுக்கக்கூடிய வாட்டர், கிடைக்கக்கூடிய சன்லைட், இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதோட வளர்ச்சி ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். ஓகே, பிளான் growth இஸ் யூனிக். பிளான்டோட growth வந்து தனித்தன்மை வாய்ந்தது. காரணம் என்னன்னா, எந்த ஒரு ஆர்கானிசமும் சாகர வரைக்கும்லாம் வளராது. பட் பிளான்ட்ங்கிறது சாகர வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அது தனித்தன்மை வாய்ந்தது. பிகாஸ் பிளான்ட் retain the capacity for unlimited growth. unlimited growthனா என்ன அர்த்தம்? சாகர வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். throughout their life, உயிரோட இருக்கிற வரைக்கும் பிளான்ட்ஸ் மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். This ability of the plants is due to the presence of meristems at certain locations in their body. டிப்ல இருக்கு, வாஸ்குலர் பண்டில்ல கேம்பியம் இருக்கு. ஸோ சர்டன் பிளேஸ்ல ரூட் டிப், ஷூட் டிப், வாஸ்குலர் கேம்பியம் இவங்கெல்லாம் பிளான்ட் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ற செல்ஸ். மெரிஸ்டம் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். மெரிஸ்டம்னாலே டிவைடபிள், டிவைசிபிள், கண்டினியூவா டிவைட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு மீனிங். The cells of such meristems have the capacity to divide and self-perpetuate. So meristemல இருந்து permanent cells வந்துகிட்டே இருக்கும். மெரிஸ்டம்ல இருந்து மற்ற செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்க இருந்து வரும்? மெரிஸ்டம் செல்ஸே அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதான் செல்ஃப் பர்பச்சுவேட். பர்பச்சுவேட்னா மல்டிப்ளை ஆகுது, செல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். செல்ஃப் பர்பச்சுவேட்னா என்ன? மெரிஸ்டம் அப்படிங்கிற செல்ஸ் கண்டினியூவா டிவைட் ஆகும், பிளான்ட் வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப நியூ செல்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகணும். அப்ப மெரிஸ்டம் செல்ஸோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப மெரிஸ்டம் செல்ஸோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதோட செல்ஸை இன்க்ரீஸ் பண்றது எப்படி? மெரிஸ்டம் செல்ஸ் தங்களை தாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், மற்ற செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணி மெரிஸ்டம் தங்களோட செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்குது, செல்ஃப் பர்பச்சுவேட்டும் பண்ணிக்கும். The product, however, soon loses the capacity to divide and such cells make up the plant body. So மெரிஸ்டத்துல இருந்து ஃபார்ம் ஆன செல்ஸ் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை இழந்துரும். மெரிஸ்டம் செல்ஸ் கண்டினியூ டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா மெரிஸ்டத்துல இருந்து ஃபார்ம் ஆன நியூ செல்ஸ் செல் டிவிஷன் ஆகிற கெப்பாசிட்டி இழந்து அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அது ஃபங்க்ஷனை மாத்திக்கும். ஓகேங்க. So this forms growth. இதுதான் நமக்கு வளர்ச்சியை ஏற்படுது. growth wherein new cells are always being added to the plant body by the activity of the meristem is called open form of growth. நீட் கொஸ்டின். பிளான்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth பார்க்க முடியும். கண்டினியூவா மெரிஸ்டம்ஸ் வந்து நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, பிளான்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு, அது சாகர வரைக்கும் த்ரூ அவுட் தேர் லைஃப். அதனால இதை வந்து ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படின்னு சொல்றோம். ஹியூமன்லாம் இருக்கிறோம், அனிமல்ஸ்லாம் இருக்குன்னா சர்டன் பீரியட் தான் growth இருக்கும், அதுக்கப்புறம் அந்த growth ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு மேல வளராது. ஸோ க்ளோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் growth அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பிளான்ஸ் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth இருக்கு, ரீசன் மெரிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால. What would happen if the meristem ceases to divide? Ceases அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப் பண்றதுன்னு அர்த்தம். மெரிஸ்டம் ஒருவேளை டிவைட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும்? Does this ever happen? அப்படி ஒண்ணு நடக்காது. மெரிஸ்டம் grow ஆகிறத ஸ்டாப் பண்ணிச்சுன்னா பிளான் growth ஸ்டாப் ஆயிடும். That is the answer. And plants வந்து grow ஆகிறது ஸ்டாப் ஆகுமா? மெரிஸ்டம்ஸ் அப்படி அதோட டிவைட் ஆகிற கெப்பாசிட்டியை இழக்குமானா அப்படி ஒண்ணு இல்லை. நீங்க அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணா வேணா பிளான்டோட growth ஸ்டாப் ஆகும். ஆனா மெரிஸ்டம் நம்மளா கட் பண்ற வரைக்கும், இல்ல அது நோய் வந்து அது இல்லாம போற வரைக்கும் மெரிஸ்டம்ஸ் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இன் சாப்டர் 6 anatomy இல்லையா, you have studied about the root apical meristem and shoot apical meristem. root tip, apicalனா டிப்ஸ்ல இருக்கிறது, ஷூட்னா ஸ்டெம், ரூட். ஸோ ஸ்டெம்மோட டிப்ல மெரிஸ்டம் இருந்துச்சு, ரூட்டோட டிப்லயும் மெரிஸ்டம் இருந்துச்சு. You know that they are responsible for the primary growth of the
plants and principally contribute to the elongation of the plants along their axis. Axis அப்படிங்கிறது இங்க என்ன? Primary growth அப்படிங்கிறது என்ன? Apical meristem. ஸ்டெம்மோட டிப்ல ஸ்டெம் வந்து கிரீன் கலர்ல காமிச்சிருக்காங்க, ரூட்டை வந்து ப்ரௌன் கலர்ல காமிச்சிருக்காங்க. ஸ்டெம்மோட டிப்ல இந்த பிளாக் கலர்ல இப்படி வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? தட் இஸ் த ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ரூட் டிப்ல இருக்கு. இவங்க புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரைமரி growth அப்படின்னா என்ன அர்த்தம்னா செடியா இருக்கிறது. சீடு விதையில இருந்து செடி வளர்ந்து சாஃப்டா இருக்கும். அந்த பிளான்ட் உடைச்சா உடையும், வளைச்சா வளையும், ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கும், டெண்டரா இருக்கும், ஈஸியா பிளெக்சிபிளா இருக்கும். அததான் பிரைமரி growth அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரைமரி growthல எபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் எபிக்கல், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணி பிளான்ட் உயரமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அலாங் த ஆக்சிஸ்னா மேல் நோக்கி கீழ் நோக்கி வளர்றது. இதுதான் அலாங் த ஆக்சிஸ், மேலையும் கீழையும் வளர்றது. நெக்ஸ்ட், you also know that in dicotyledonous plants and gymnosperms, NEET question already கேட்டிருக்காங்க. In dicotyledonous plants and gymnosperm, the lateral meristems, vascular cambium and cork cambium. So இந்த இடத்துல லேட்ரல் மெரிஸ்டம் ரெண்டு பேர் இருக்கான். ஒன்னு வாஸ்குலார் கேம்பியம், ரெண்டாவது கார்க் கேம்பியம். அப்பியர் லேட்டர் இன் லைஃப். ஸோ பிரைமரி growth வந்தாச்சு. லேட்ரல் மெரிஸ்டமான வாஸ்குலார் கேம்பியமும் கார்க் கேம்பியமும் லேட்டர் அப்படின்னா பிளான் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுறாங்க. ஃபார்ம் ஆனவன் என்ன பண்றான்? எதுல, எந்தெந்த பிளான்ஸ்ல? டைகாட்டிலிடன்லயும் ஜிம்னோஸ்பர்ம்லயும். மோனோகாட்ல கிடையாது. மோனோகாட்ல கிடையாது. மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரைஸ், வீட், மெய்ஸ், அதுல எல்லாம் கிடையாது. டைகாட் பிளான், மேங்கோ ட்ரீ, இந்த மாதிரி நீம் ட்ரீ. ஸோ இந்த டைகாட் பிளான்ஸ் அண்ட் இன் ஜிம்னோஸ்பம், சைக்கஸ், பைனஸ், இதெல்லாம் ஜிம்னோஸ்பம்ல வருவாங்க. இவங்கள மட்டும்தான் லேட்ரல் மெரிஸ்டம் இருக்காங்க. லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னாலே லேட்டர், லேட்டர், லேட்டர்னா சைட்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை ஷார்ட் ட்ரிக்கா சொல்லிக்கிறோம். லேட்டர் ஃபார்ம் லைஃப், அதாவது லேட்டர் பீரியட், ரொம்ப லேட்டா பிளான்ட்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற லேட்டரல் மெரிஸ்டம் யார் யாரு? வாஸ்குலார் கேம்பியம், கார்க் கேம்பியம். வாஸ்குலார் கேம்பியம்னா வாஸ்குலார் பண்டில் இருப்பாங்க. கார்க் கேம்பியம்னா கார்க் ரீஜன், அவுட்டர் ரீஜன்ல இருப்பாங்க. அந்த இருக்கிற ரீஜனை பொறுத்து பேர் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தீஸ் ஆர் த மெரிஸ்டம் தட் காஸ் இன்க்ரீஸ் இன் கிரித். கிரித்னா குண்டாவது. அலாங் த ஆக்சிஸ் உயரமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றவங்க எபிக்கல் மெரிஸ்டம். பிளான்ட் நல்லா அகலமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றவங்க லேட்ரல் மெரிஸ்டம், தட் இஸ் வாஸ்குலார் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம் ஆஃப் த ஆர்கன்ஸ் இன் விச் தே ஆர் ஆக்டிவ். எங்க ஆக்டிவா இருக்காங்களோ, எந்த ஆர்கன்ல ஆக்டிவா இருக்காங்களோ அந்த ஆர்கனோட கிரித், ஸ்டெம் ரூட்டோட கிரித்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, குண்டாவறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அகலமாகறதுக்கு. திஸ் இஸ் நோன் அஸ் செகண்டரி growth ஆஃப் த பிளான்ட். ஸோ செகண்டரி growthக்கு காரணமா இருக்கிறது லேட்ரல் மெரிஸ்டம். யார் யாரு? வாஸ்குலார் கேம்பியம், கார்க் கேம்பியம். அவன் என்ன பண்றான்? பிளான்ட் குறுக்கால குண்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றான். ஸோ growth இஸ் மெஷரபிள். growth இஸ் மெஷரபிள்னா என்ன? growth-ஐ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். growth-ஐ நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். கவின் கிரிஜேஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் 2 alone, what are the topics is there and removed if you say means it will be very useful. நான் கண்டிப்பா அது பண்ணேன்ப்பா. வாய்ஸ் லோவா இருக்கா? ஹலோ, வாய்ஸ் இப்போ ஓகேயாப்பா? வாய்ஸ் லோவா இருக்குங்களா? சிச்சோ, இப்பதான் பாக்குறேன். இப்போ வாய்ஸ் ஓகேயா? இப்போ வாய்ஸ் ஓகேயா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்கப்பா வாய்ஸ் ஓகேயான்னு. வாய்ஸ் ஓகேயாப்பா? வாய்ஸ் ஓகேங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சரிப்பா. யூனிட் 2க்கு எதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, அது நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு அது கண்டிப்பா அது தேவைன்னா அது கண்டிப்பா அப்லோட் பண்ணிடலாம்ப்பா. லைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வெளிச்சமா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, growth
at a cellular level. Growth is measurable. Measurable na enna? நம்மளால அளக்க முடியும். ஆமா, ஒரு செடி இன்னைக்கு நான் 2 சென்டிமீட்டர் ஒரு டேப் வச்சு அளக்கிறேன், ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா ஒரு 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. ஸோ வி கேன் மெஷர் இட். அப்ப செல்லுலார் லெவல்ல மெஷர் பண்ண முடியுமா? செல்ஸ்ல மெஷர் பண்ண முடியுமா? Growth at a cellular level is principally a consequence of increase in the amount of protoplasm. Protoplasm na enna sir? Cytoplasm, இது எப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், plus nucleus. Cytoplasm plus nucleus, இது ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேரு புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ஒரு செல் உயிரோடதான் இருக்குங்கிறத எப்படி சொல்வீங்க? புரோட்டோபிளாசம் இருந்தாதான் சொல்வீங்க. Since increase in protoplasm is difficult to measure directly, ஒரு செல்லுக்குள்ள புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நியூக்ளியஸ் சைஸ் பெருசா இருக்கு, சைட்டோபிளாசத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். One generally measures some quantity which is more or less proportional to it. So மத்த கம்பேர் பண்ணி படிக்கிறது, கம்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவலா ஒரு குவான்டிட்டியை வச்சு பேஸ் பண்ணி அது பண்ணி மெஷர் பண்ணலாம். Growth is therefore measured by a variety of parameters, some of which are increase in fresh weight. So அப்ப growth எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? fresh weight. fresh weightனா என்ன? வித் வாட்டரோட. ஒரு பிளான்ட்னா அதுல வாட்டரோட இருக்கும், அந்த வாட்டரோட நீங்க வெயிட் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ரெஷ் வெயிட். ட்ரை வெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்க வாட்டரை பூரா ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் போட்டு பார்த்தா அதுக்கு பேரு ட்ரை வெயிட். லென்த் சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர் வச்சு அளந்துக்கலாம். ஏரியா, வால்யூம், செல் நம்பர், இதெல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். செல் நம்பர் எப்படி சார் கால்குலேட் பண்றது? மரத்தோட அளவு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஏரியால எவ்வளவு செல்ஸ் இருக்குன்னு சும்மா சாம்பிள் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோண்டு ஏரியானா இந்த இவ்வளோ பெரிய ஏரியால இந்த மாதிரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடியில பார்த்துப்பாங்க. You may find it amazing to know that one single maize root apical meristem can give rise to more than 17,500 new cells per hour. Maize-க்கு என்ன கொடுத்திருக்காங்க? Maize ஒரு root apical meristem, அதாவது one single maize root apical meristem can give rise to more than 17,500 new cells per hour. நீட் கொஸ்டின்ல வரும், நோட் பண்ணிக்கணும். சாப்டர்ஸ் எல்லாம் குறைச்சாச்சு, டாபிக்ஸ் எல்லாம் குறைச்சாச்சு. அதனால எங்க இருந்து எப்படி வேணா ஆன்சர் கேட்பாங்க. பிசியாலஜில இருந்து வேற 2 சாப்டர் தூக்கிட்டாங்க. என்னென்ன? மினரல் நியூட்ரிஷனும் அண்ட் நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் 2 தூக்கிட்டாங்க. அதனால நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஸ்டில் பீப்புள் ஆர் இன் டவுட், ரெடியூஸ்டு சிலபஸ் தானா, என்எம்சில தான் இருக்கு, இன்னும் என்டிஏ சொல்லலை அப்படின்னு. ஜேஇஇ மெயின்ஸ்க்கு என்டிஏ சொல்லிட்டாங்க, ரெடியூஸ்டு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல. அப்ப என்டிஏ தான் நீட்டும் கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்ப ரெடியூஸ்டு சிலபஸ் தான் நமக்கு வரும். அதாவது என்சிஆர்டியோட ரேஷனலைஸ்டு சிலபஸ் தான் நீட் 2024க்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. Whereas cells in watermelon may increase in size by up to 350,000 times. So watermelon அதுல செல்லோட சைஸ் 3,50,000 டைம்ஸ் அதிகமாகும் அதோட சைஸ். காரணம் என்னன்னா அதிகமான வாட்டரை ஒவ்வொரு செல்லும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுனால அதோட அளவு அந்த அளவுக்கு 3,50,000 டைம் அதிகமாகுது, பெருசாகுது. In the farmer, growth is expressed as increase in cell number. Farmer அப்படிங்கிறது முதல்ல இவங்க சொல்லியிருக்கிறது யாரு? மெய்ஸ். மெய்ஸ்ல அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 17,500 நியூ செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், சாரி ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இன் மெய்ஸ். அதே வாட்டர்மெலன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வால்யூம் இன்க்ரீஸ். த லேட்டர் எக்ஸ்பிரஸ் growth in increase in the size of the cell. செல்லோட சைஸ் 3,50,000 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகல, சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வாட்டர்மெலன்ல. எப்பவுமே ஃபார்மர் லேட்டர்னா முதல்ல சொல்லிருக்கிறது ஃபார்மர், ரெண்டாவதா சொல்லிருக்கிறது லேட்டர்னு அர்த்தம். ஓகே. While the growth of the pollen tube is measured in terms of its length. pollen tube grow ஆயிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஸ்டிக்மால விழுந்த, இப்போ ஸ்டிக்மா இப்படி இருக்கும், போலன் கிரெயின் இங்க விழுந்திருக்கு, போலன் கிரெயின்ல இருந்து போலன் டியூப் அப்படியே வளர்ந்துட்டு போகுது. ஸோ அந்த போலன் டியூபோட லென்த்தை வந்து நம்ம சென்டிமீட்டர்லயோ மில்லிமீட்டர்லயோ அளந்து சொல்லலாம்.
An increase in surface area denotes the growth in the dorsiventral leaf. Dorsiventral leaf na enna sir? Dorsiventral leaf oda first letter enna? D. Dicot plants la, dicotyledon plants la leaf நீங்க வந்து கட் பண்ணி பாத்தீங்க anatomical internal structure ல பாத்தீங்க அப்படின்னா dorsal side ல palisade parenchymaவும் மேல dorsal side ல palisade parenchymaவும் ventral side ல spongy parenchymaவும் இருக்கும். So dorsal side ல palisade, ventral side ல spongy, two different parenchyma inside upper and lower epidermis of the leaf. Leaf க்கு உள்ள கட் பண்ணி பார்த்தா மேல் சைடுல dorsal side ல palisade parenchyma, ventral side ல spongy parenchyma, two types of cells பாதி பாதியா பிரிச்சு இருக்கிறதுனால dorsiventral leaf அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த dorsiventral leaf வந்து பெருசாயிட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. சோ இப்படி இருந்த லீஃப் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? லீஃபோட ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் growth தான், எல்லாமே growth தான். சோ செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறது growth தான், சைஸ் ஆஃப் த செல் இன்க்ரீஸ் ஆகுறது growth தான், ஏரியா ஆஃப் த dorsiventral leaf இன்க்ரீஸ் ஆகுறதும் growth தான். சோ 3 different aspects அவங்க growthக்கு காமிச்சிருக்காங்க. Phases of growth. The period of growth is generally divided into 3 phases, namely meristematic, elongation, and maturation. Name அங்கங்க change ஆகும், log phase, lag phase, steady state phase. அதுதான் இங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. First meristematic phase, ரெண்டாவது elongation and maturation. இது வந்து ரூட்டோட internal structureல பார்த்தோம்னாலே தெரியும். Let us understand this by looking at the root tip. The constantly dividing cells both at the root apex and the shoot apex represents the meristematic phase of the growth. So meristem அப்படினாலே continuous cells வந்து divide ஆகிக்கிட்டே இருக்கும். The cells in this region are rich in protoplasm. Protoplasmனா என்ன சொன்னோம்? உங்கள யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். Protoplasm அப்படிங்கிறது cytoplasm plus nucleus. Cytoplasm ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லுல cytoplasm இருக்கு and nucleus இருக்கு. Cytoplasm plus nucleus ரெண்டையும் சேர்த்தா protoplasm. So protoplasm வந்து அதிகமா இருக்கும் meristematic cellsல. Possess large conspicuous nucleus. Conspicuousனா கண்ணுக்கு நல்லா தெரியுது. Conspicuous இல்ல, conspicuous. Conspicuous அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பெரிய நியூக்ளியஸ், மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தெளிவா தெரியும். Conspicuous nucleus. Nuclei, okay, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும். Their cell walls are primary in nature. Primary cell wall எதனால ஆனது? செல்லுலோஸ்னால ஆனது. So that expand ஆகும், ஈஸியா எக்ஸ்பேண்ட் ஆகும் primary cell wall. Secondary cell wallல தான் lignin இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகாது. பட் இது ஈஸியா elastic நேச்சர்ல செல் எக்ஸ்பேண்ட் ஆகும். So that it can divide continuously. கண்டினியூவா டிவைட் ஆகலாம். கண்டினியூவா டிவைட் ஆகிறதுக்கான நேச்சர் இதெல்லாம். பிரைமரியா இருக்கிறது, தின்னா இருக்கிறது, செல்லுலோசிக் செல்வால், அதுல இருக்கக்கூடிய செல்வால் கண்டென்ட் செல்லுலோஸ்னால ஆனது, வித் abundant plasmodesmatal connection. Plasmodesmatal connectionனா என்ன சார்? ஒரு செல் இப்படி இருக்கு, பக்கத்துல ஒரு செல் இருக்குன்னா இந்த ரெண்டு செல்லுக்கும் இடையில இருக்க கனெக்ஷன் தான் plasmodesmatal connection அப்படிம்பாங்க. ஸோ தட் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ plasmodesmatal connections நிறைய இருக்கும். The cells proximal or just next away from the tip. இங்க என்ன சொல்றாங்க? இப்ப A இருக்குன்னா B தான் Aக்கு proximal. பக்கத்துல இருக்காங்க, டிப்புக்கு பக்கத்துல, next to the cell. அதான் proximalனா nearby, நியர் பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். Proximal to the meristematic zone. Meristematic zoneக்கு பக்கத்துல அடுத்து இருக்கிறது. இப்போ ரூட் டிப் தான் இவங்க சொல்றாங்க. ரூட் டிப் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல மெரிஸ்டம் இருக்கான், அதிகமான புரோட்டோபிளாசம் இருப்பான், செல்வால் தின்னா இருக்கும், பிரைமரி செல்வாலா இருக்கும், செல்லுலோசிக்கா இருக்கும், அண்ட் கண்டினியூ டிவைட் ஆயிட்டே இருக்கும். மெரிஸ்டத்துக்கு பக்கத்துல இருக்க செல்ஸ், நியூக்ளியஸ் பெருசா இருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு. மெரிஸ்டத்துக்கு பக்கத்துல, நெக்ஸ்ட் டு மெரிஸ்டம், உடனே அதுக்கு அடுத்து இருக்கிறது phase of elongation. So புது செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த புது செல் ஃபார்ம் ஆனது, அந்த செல் வந்து வேக்யூல் இன்க்ரீஸ் ஆகி, வேக்யூல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி செல்லு நீளமா இலாங்கேட் ஆகும். செல்ஸ் இலாங்கேட் ஆகிறதுனாலதான் பிளான்ஸ் வந்து உயரமா வளருது. ஞாபகம் வச்சு. இன்க்ரீஸ் இன் வேக்யூலேஷன், வேக்யூல் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ ஒரு செல் இப்படி இருக்கு,
அதுல நியூக்ளியஸ் இருக்கு, வேக்யூல் இப்படி இருக்கு. அந்த வேக்யூல் பெருசாகிறதுனால, அந்த வேக்யூல் இப்படி இருந்த வேக்யூல் இப்படி பெருசாகிறதுனால செல்லு இலாங்கேட் ஆகுது. ஓகேங்களா? செல் என்லார்ஜ்மெண்ட், செல்லும் பெருசாகுது, நியூ செல் வால் டெபாசிஷன் நடக்குது. ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செல்ஸ் இன் திஸ் ஃபேஸ். ஸோ இலாங்கேஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு வேக்யூல் நல்லா ஃபார்ம் ஆகி பெருசாகுது, செல் என்லார்ஜ் ஆகுது, அண்ட் தென் அதோட செல் வால்ல நிறைய அந்த செல்லுலோசிக் மெட்டீரியல் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. செல்லுலோஸ் தான். Further away from the apex, that is more proximal to the phase of elongation. So phase of elongation க்கு proximal na in the region. This is meristem. This is phase of elongation. இந்த elongation phase க்கு proximal na இதுக்கு மேல இருக்கவங்க, பக்கத்துல இருக்கவங்க. Next அதுக்கு அடுத்து இருக்கிறது lies the portion of axis which is undergoing the phase of maturation. Phase of maturation na என்ன சார்? இங்கதான் உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ், இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் எங்க வரப்போகுது? ஃபேஸ் ஆஃப் மெச்சூரேஷன் தான் வரப்போகுது. மெச்சூரேஷன்னா அங்க லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இலாங்கேஷன் வரைக்கும் செல்ஸ் டிஃபர் ஆக, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் எல்லா ஸ்ட்ரக்சர்லாம் டிஃபரன்சியேஷன் ஆகி ஃபார்ம் ஆகுது. The cells of this zone attain their maximal size. அதோட மேக்ஸிமம் சைஸ் என்னவோ அது வந்துடும். In terms of wall thickening and protoplasmic modifications எல்லாமே நடக்குது. புரோட்டோபிளாசம்னா உங்களுக்கு தெரியும், செல் சைட்டோபிளாசம் plus nucleus. Most of the tissues and cell types you have studied in chapter 6 represents this phase. என்னது? நீங்க 6th chapter என்ன? anatomy of flowering plants. இந்த anatomy of flowering plantsல என்னென்ன செல்ஸ் படிச்சீங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் படிச்சீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். புக்கெல்லாம் புரட்டி பார்க்காம சொல்லுங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஸ்டடி? யாராவது சொல்லுங்க, ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம படிச்சோம்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் படிச்சோம்? ரைஸ் ஹேண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, 3 குழந்தைங்க தான் இருக்கீங்களா? ஓகே. சோ நானே சொல்லிடுறேன். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா, சைலம், ஃப்ளோயம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ் படிச்சோம். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா, சைலம், ஃப்ளோயம். ஸோ இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் செல்ஸுமே இந்த மெச்சூரேஷன் ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன், ஃபேஸ் ஆஃப் மெச்சூரேஷன் தான் வருது. ஓகே. ஸோ யாருக்காவது இது வரைக்கும் நடத்தினதுல டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம growth rates வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல growth rates பார்ப்போம். growth rates தனியா பார்த்தா தான் நமக்கு கரெக்டா புரியும். டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. அதுக்கடுத்து ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு நம்ம படிச்சிடலாம். ஓகே. ஸோ tomorrow class இருக்கு. Tomorrow we have class. Tomorrow morning 7 AM க்கு we have class. Okay. Thank you so much. Take care. Bye. See you all. நாளைக்கு காலையில பார்க்கலாம். Thank you. Take care. Bye. See you all. Thank you.